வெல்கம் டு எமர்சன்ஸ் பிசிக்ஸ். இந்த சேனல்ல என்சிஆர்டி எக்ஸசைஸ், என்சிஆர்டி எக்ஸாம்பிளருடைய கொஷின்ஸை ரொம்ப சிம்பிளா ஈஸியா புரியுற மாதிரி சொல்யூஷன் கொடுத்துருக்கேன். Definitely it will be useful for your board examination as well as for preparation of entrance examination like NEET and JEE. Please subscribe and follow. In a test experiment on a model aeroplane in a wind tunnel. நான் ஆல்ரெடி wind tunnel பத்தி சொல்லியிருக்கேன். The flow of speed on the upper and lower part, velocity in the upper part and the lower part. One V1 is upper part, V2 is the lower part, is 70 meter per second and 63 meter per second. Appo idu upper part, idu lower part. Okay, respectively. What is the lift? Appo ni purinjukano. P1 is the pressure corresponding to the velocity. Velocity எதியா இருந்தா P1 will be lesser. இது P2. அப்போ உனக்கு புரிஞ்சுக்கணும். P1 வந்து P2. P2 will be more. ஏன்னா velocity கம்மி, pressure அதிகம், which is called என்ன law? Bernoulli. Okay. Respectively, what is the lift on the wings of area could touch? Area is 2.5 meter squared. Take the density of the air, 1.3 kg per meter cube. என்ன கேட்டிருக்கின்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். வாட் இஸ் த லிஃப்ட் ஆன் த விங்ஸ்? லிஃப்ட் அப்படின்றது அவன் வாட் இஸ் த ஃபோர்ஸ் விச் ஆக்ட் ஆன் த, இதான் இதுல கொஞ்சம் ரொம்ப கிளாரிட்டி இல்லைனாலும் வாட் இஸ் த லிஃப்ட் ஆன் த விங்ஸ் ஆஃப் அன் விங்ஸ் ஆஃப் இட்ஸ் ஏரியா கொடுத்தனால எவ்வளவு ஃபோர்ஸ்ல இது மேல இன்க்ரீஸ் ஆகும், இதான் விஷயம். உனக்கு ஃபார்முலா தெரியும். P1 by half rho V1 squared equal to P2 plus half rho V2 squared. கிளியரா இருக்கியா? இப்போ எது பிரஷர் அதிகம்னு சொன்ன? P2. அப்போ நீ எடுக்கிறப்ப பிரஷர் டிஃபரன்ஸ்க்காக P2 minus P1 அதை புரிஞ்சு படிக்கணும். P2 minus P1 will be equal to, அப்போ half rho காமன் எடுத்துரு into V1 squared minus V2 squared. நம்ம நாலேஜபிளாவே போயிட்டு இருக்கணும். ஏன் P1 minus P2 எடுக்கக்கூடாதுன்றது முதல்ல உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். லோவர் லெவல் இஸ் ஹையர் பிரஷர், அப்பதான் லிஃப்ட் ஆகுது. பிரஷர் இஸ் மோர். அப்போ இதான் டிஃபரன்ஸ் இன் பிரஷர். அதான் நம்ம என்ன போட போறோம்? பிரஷர் இஸ் ஃபோர்ஸ் பை ஏரியா. அப்ப இந்த இடத்துல ஃபோர்ஸ் பை ஏரியா போட்டேன்னா ஃபோர்ஸ்க்கு என்ன ஃபார்முலா வந்துரும்? அப்லிஃப்டிங் ஃபோர்ஸ் இஸ், இதை ஏரியாவால மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். half into rho into area into V1 squared minus V2 squared. எல்லா டேட்டாவும் நம்மகிட்ட இருக்கு. half into rho is density of the air 1.3 into area is given as 2.5 into V1 squared is 70 squared minus V2 squared equal to 63 squared. என்ன? சோ இன்னொரு தடவை சொல்றேன், இந்த சம சால்வ் பண்றவங்க பண்ணிட்டே இரு. இப்போ ஒரு டனலுக்குள்ள போகுது, மேல வெலாசிட்டி அதிகமாகும், கீழே வெலாசிட்டி லெஸ் ஆகும். வெலாசிட்டி எங்க அதிகமோ அங்க பிரஷர் லோ. இதான் பெர்னோலி பிரின்சிபல் கான்செப்ட். அப்போ அவன் அந்த क्वेश्चन தான் கிளியரா இல்ல. வாட் இஸ் த லிஃப்ட் ஆன் த விங்ஸ்னா வாட் இஸ் த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆன் த விங்ஸ் டு லிஃப்ட் இட் அப்? கால்குலேட் பண்ணியா? 70 ஸ்கொயர்ட் எவ்வளவு? 4900 minus 63 squared 3969 subtract பண்ணிரு, 900 something வரும். 931 into 1.3 into 2.5 by 2 போட்டு பாரு, ஆன்சர் வந்துரும். அப்ராக்சிமேட்டா போட்டாலும் கரெக்டா வரும். 10 to the power of 3 Newton. நீ மல்டிப்ளை பண்ணிரணும். You should not wait for someone to do it. You should do yourself. எப்படி சிம்பிள் பண்ணலாம் அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். அவ்வளவுதான்.
வெரி குட் 1500 வந்துச்சா 1500 நெக்ஸ்ட் போலாமா கால்குலேஷனை எவ்வளவு ஃபாஸ்டா போட முடியுமோ ஒரு ஆன்சரை பொறுத்து ஆன்சர் ரொம்ப க்ளோஸ் பையா இருந்துச்சுன்னா நீ அக்யூரேட்டா போடணும் க்ளோஸ் பையா இல்ல அப்படின்னா பவர்ஸ் மட்டும் தான் வேரி ஆயிடுனா பவர்ஸை மட்டும் கூட சால்வ் பண்ணி ஆன்சர் பண்ணணும் அந்த சொல்யூஷனை பார்க்கணும் என்ன கொடுத்துருக்காங்கன்னு